மாபெரும் புரட்சியாளர், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஆயுதம் தாங்கி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை அணிய வைத்த மாபெரும் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய 128வது பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் இன்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அவருடைய புகழை இன்றைக்கு பறைசாற்றுகின்ற வகையில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் மலையரசன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்தியர்களாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் சுபாஷ் சந்திர போஸை நாம் நாடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் இல்லை என்றால் வெள்ளை ஏகாதிபத்தியம் நாட்டை விட்டு சென்றிருக்க மாட்டார்கள். அந்த வகையில் அவருடைய புகழ் ஓங்கு என்று நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சாலைகள் ஆழப்படுத்துகின்ற நாடாக நமது எல்லா சாலைகளையும், அதாவது தங்க நாற்கரை சாலை தந்த தங்க மகன் வாஜ்பாய் அவர்கள், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய 100ஆண்டு விழாவாக நாம் இந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எல்லா சாலைகளும் அகலப்படுத்தும் போது பாளையங்கோட்டையில் உள்ள கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் அவருடைய சிலை இருக்கின்ற இடம் அகலப்படுத்தக்கூடிய இடத்தில் வருகிறது. மற்ற தலைவர்களுக்கு நாம் ஆற்றிடம் கொடுப்பது போல கப்பலோட்டிய தமிழன் சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு அந்த சிலையை எடுத்து அதில் முழு உருவ சிலையாக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். மற்றும் இந்த கன்சன் பிரச்சனையை பொறுத்த மட்டும் நேற்று முன்தினம் நேற்று இரவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே அமைச்சர் கிஷன் ரெட்டி பேசியிருந்தார்கள். நானும் சட்டமன்றத்தில் இருக்கிற தீர்மானம் வரும்போது மதுரை பகுதி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நல்ல செய்தி வருகின்ற அளவில் இந்த கன்சன் அந்த சுரங்கத்தை நாங்கள் நிறுத்தி வைத்து மக்களுக்கு நல்ல செய்தி சொல்வோம் என்று சொல்லியிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் இன்னும் நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. வேற என்ன உங்களுக்கு என்ன? பெரியார் பேச்சுக்கான சர்ச்சைகள், சமூக விரோதி, சட்ட விரோதி, அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல இடங்களில் வந்து பெரியார் வந்து பிரச்சனைக்குரிய நபராக போய் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்துக்கிட்டு. அதாவது பெரியாரை பொறுத்தவரையிலும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் அதனை தொடர்ந்து பேசியிருக்கிறார். அதில் எந்த இடத்தில் பெரியார் எப்படியெல்லாம் பேசினார், எப்படி பேசியிருக்கிறார் என்பதை அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து பார்த்தவர் தான் என்னால் சொல்ல முடியும். நான் அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கவில்லை. படித்து பார்த்தவன் நானும் கற்று வள்ளுவரை வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். வள்ளுவரை வந்து கபலீகரம் செய்யக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு கபலீகரம் செய்தாங்கன்னு சொல்றாரு? பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க. வள்ளுவர் வந்து வள்ளுவருடைய ஆண்டு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேல. முதலமைச்சருடைய வயது கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும், அல்லது 75 வயசு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால சொந்தம் அப்படிங்கிறது வந்து உலகெங்கும் வாழக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் தான் திருவள்ளுவர் சொந்தம். அது தனக்கு மட்டும் சொந்தம் சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. திருவள்ளுவருக்கு சிலை வச்சதுனால மட்டும் திருவள்ளுவர் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைச்சதுனாலே திருவள்ளுவர் சொந்தம் சொல்லுவோம். ஒவ்வொரு தமிழருக்கும் திருவள்ளுவர் சொந்தம். 120 குறள்கள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றேன்னு சொன்னது மாதிரி அதிலிருந்து ஆரம்பித்த 1330 பாடல்களும், எல்லா பாடல்களும் அதிலிருந்து, அது குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, அத்தனை கருத்துக்களையும் மீறிய கருத்துக்கள் திருவள்ளுவருடைய எல்லா திருக்குறள்லையும் இருக்கு. அது தன்னை ஒருவருக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சார் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மத்திய அரசு திருநெல்வேலியில் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நேருஜி சிறுவர் கலையரங்கம், கார்பரேஷனுக்கு எதிர்த்தாக்கில் இருக்கக்கூடிய வர்த்தக மையம், இது எல்லாத்தையும் இப்போது தனியாருக்கு புத்துகை விடக்கூடிய முயற்சி ஆரம்பிச்சிருக்கதாகவும்,
நேருஜி சிறுவர் கலையரங்கத்தை 28 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு குத்தகைக்கு கொடுத்ததாகவும் நேற்று இரவு தகவல்லாம் வெளியாயிருக்கு. திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தனியாருக்கு கொடுத்ததை நிச்சயமா நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நிச்சயமாக மாநகராட்சியினுடைய கமிஷனர் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அதனுடைய நாங்கள் எங்களுடைய கண்டிப்பாக நாங்கள் வற்புறுத்தோம். தனியார் கொடுக்கிறது அனுமதிக்க மாட்டோம். திமுக அரசாங்கம் வந்த பிறகு இப்போ வந்து முதல்லாம் ஃபயர் சர்வீஸ் என்ஓசி வாங்கணும்னா அந்தந்த மண்டல அலுவலகத்திலே வாங்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி அதையும் தனியாருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கும்பகோணம் பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் கும்பகோணத்தில் நடந்த ஆக்சிடென்ட், கும்பகோணம் ஸ்கூலில் நடந்த ஆக்சிடென்ட்டில் கிட்டத்தட்ட எத்தனையோ குழந்தைகள் செத்து போனாங்க. அதுக்கு பிறகு என்ஓசி வாங்கி தான் பண்ணணும், ஃபயர் ஸ்டேஷன் என்ஓசி வாங்கி தான் பண்ணணும்னு ஒரு உத்தரவு இருந்துச்சு. அந்த உத்தரவை இப்போ வந்து 3 மாடிக்கு மேலே போனால் தனியார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சட்டம் போட்டு தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது. அது பொதுமக்கள் பார்வையில் நாங்கள் பட்டு சொல்லுவோம். நிச்சயமாக அதையும் எடுத்து நாங்கள் போராடுறோம். தமிழக மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கை கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி சொல்லிருக்காரு? அவர் அறிவிப்பு முக்கியமான படம் நான் என்ன இந்த விவேக் படத்தில் தமிழக மக்கள் மனசில் என்ன இருக்காது அப்படி சொல்ல முடியுமா? மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இல்லை, மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம். நாங்கள் எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சி தான். மக்களுக்கு பயனுள்ள திட்டம் இருந்தாலும் அது நம்ம மறுத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து தமிழக அரசு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, தமிழக அரசு திவாலாகக்கூடிய நிலையில போயிட்டு இருக்குன்னு சொல்லி, இவங்க அப்படிலாம் இல்லை, நாங்க வந்து குறிப்பிட்ட அளவுக்குள்ளதான் கடன் வாங்குறோம், மத்திய அரசு நிறைவேற்ற அளவில் தான் கடன் வாங்குறோம். தமிழக அரசுடைய நிதிநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இலவசங்கள்னால தமிழக அரசுடைய நிதிநிலை மோசமான நிலை நோக்கி போயிட்டு நிச்சயமா மறுக்க முடியாத ஒன்று. இலவசங்களை அள்ளி ஆரம்பிச்சு சொல்லிட்டு அதனால வருமானம் இன்னைக்கு குறையாது. இன்னைக்கு 8 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் 2-3 மாதம் கழிச்சு இதே பதிலை வந்து நம்ம மாநில அரசு சொல்லுவாங்களா, நாங்கள் கடன் கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அவருடைய சொல்லுவாங்க. கடன் வாங்குறதை நியாயப்படுத்தும் விதமாக இப்போ திருநெல்வேலியோட பொறுப்பு அமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது 100 வாங்கலாம் அப்படின்னா 97 தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடன் வாங்குறது அது தப்புன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயங்களுக்கு மக்களுடைய திட்டங்களுக்கு பயன்பாடு கடன் வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் இருந்தோம்னா அதை வரவேற்கணும். அதையும் தாண்டி திவாலாக போகணுங்க நேரத்தில் வந்து சொன்னோம்னா அதை வரவேற்கணும். ஹவுஸ் டேக்ஸ் போட்டு அப்படின்னு ஹவுஸ் டேக்ஸ் கூட்டியிருக்காங்க, ஆண்டுதோறும் கூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆண்டிற்கான வரியை கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அதற்கு 1% கூடுதல் வட்டி வசூலிக்காங்க மாநகராட்சியில். தமிழகம் முழுவதும் அந்த நிலை இருக்குது. அமைச்சர் தாமத கட்டணம்னு சொல்லி இந்த ஆண்டிற்கான வரி முதல் 6 மாதத்துக்கு நீங்கள் சேர்த்து கட்டினீங்கன்னா அதுக்கு 1% கூடுதல் இல்லை. இது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். வட்டி மட்டும் போடல, அவங்க போன வருஷம் கூட்டினதை காட்டி 10% வரி வசூலி அதிகமாக பண்ணுறாங்க. நீங்கள் வட்டின்னு தான் சொல்கிறீங்க. போன மாதம் வந்து போன 6 மாதம் முன்னால் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா எப்படி இருக்கு. இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக 12,000 ரூபான்னு ஆக்கியிருக்கு. அதுக்கு 1% வட்டி போடுறோம். ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கு. ஆனால் அது குறித்து அவங்க எந்த விதமான அமைச்சர்கள் பதில் இல்லை. அது மட்டும் மின்துறையை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏற்கனவே டெபாசிட் ஏற்கனவே கட்டியிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட பவர் இப்போ ஒரு மெகாவாட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடணும், குறைய யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடணும். அது எதுக்கு தான் அபராதம் போடுறதுங்கிறது மின்துறையை பொறுத்த மட்டும் அது ஒரு தெரியாத எதை காட்டுது. அவங்க பணம் இல்லை அப்படிங்கிறது. அதனால தான் பணம் இல்லாதனால தானே பணத்தை எப்படியா வரி வசூல் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. நிச்சயமா அது வந்து மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் தான் இதை பார்த்துட்டு மக்கள் இது போன்ற நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கணும். நிச்சயமா என்னைக்குமே மக்கள் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. நீங்க 96 தேர்தலில் வந்து திமுக ஆட்சியில் வந்தாங்க. ஆனால் அது கூட 2001 யார் வந்தாங்க? 2006 வந்து மெஜாரிட்டி ஒன்று வரல. 2011, 2015, 2016 அம்மா நல்லா ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மா இல்லை, திமுக தலைவர் மதிப்புக்குரிய கலைஞர் இன்னைக்கு இல்லாத சூழ்நிலை ஒரு ஆட்சி வந்தது. இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ இந்த வரி வசூல் அதிகமான காரணத்தினால, வரி சும்மா அதிகமான காரணத்தினாலும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போனால் அந்த சார் யாருன்னு கேட்குறாங்க. பல சார்களை தேடி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சார்களெல்லாம் தேடி பார்த்து முடிவெடுக்கும் நாளாக தான் 2026 அமையும் நாங்கள் நினைக்கிறோம்.
பெரியார் விஜய் பரந்தூர் விமான நிலையம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசுக்கு வந்து அந்த விமான நிலையம் தொடர்பான அறிக்கைகளிலேயே மாற்றம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் கண்டு அரசு பயப்படுது. அதை நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் நடந்து எத்தனை மாதம் ஆச்சு? அது மதிப்புக்குரிய விஜய் இப்போதான் போயிட்டு வந்துருக்குறாங்க. போயிட்டு வந்து நல்ல விஷயமா இருந்தால் நல்லது தான். சார், பெரியார் குறித்து எல்லாரும் பேசுறாங்க, அந்த புத்தகத்தை படிக்கலன்னு சொன்னீங்க. ஆனா பெரியாரை வந்து திராவிட கட்சிகள் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி அல்லது வந்து ஜாதியை ஒழித்தவர், பெண்களுடைய உரிமைக்காக போராடியவர்னு கருத்து சொல்றாங்க. இந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு அதிமுகவுல இருந்து பயணிச்சு வந்தீங்க, அது நீங்க ஏத்துக்கிறீங்களா அந்த கருத்துக்களை? அதாவது என்னன்னா, அவங்களுடைய சீர்திருத்த கருத்துக்கள் எதுன்னு பார்க்கணும். அது சீர்தூக்கி பார்த்த பிறகுதான் என்னால் சொல்லணும். சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பாஜக சட்டமன்ற குழு தலைவரா சட்டமன்றத்தில் முன் வைக்கிறீங்க. அதுக்குரிய தீர்வுகள் இந்த அரசால சட்டமன்றத்தின் மூலமா கிடைக்குதா? சட்டமன்ற குழு தலைவரா உங்க பதில்? அதாவது மக்களுடைய பிரச்சனைகள், சில தொகுதி பிரச்சனைகளை சொன்னால் செய்யறாங்க. நான் இல்லைன்னு மறக்க முடியாது. என்னுடைய தொகுதிகளுக்கு நேற்று கூட ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கேட்டேன், இமீடியட்டாக உடனே கொடுத்தாங்க, காலேஜ் கொடுத்தாங்க, ரோடு கொடுத்தாங்க, பாலம். மற்றபடி இது தொகுதி, என்னுடைய தொகுதி நன்மைகள் எனக்கு நடக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை அவங்களால பூர்த்தி செய்ய முடியும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டுக்கு, அவருடைய மைசூர் வீட்டுக்கான ரெய்டு மூலமா அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி கொடுக்கிறதான ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறத எப்படி பாக்குறீங்க? கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட அவங்க நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்டிலும் திமுக சைட்லேயே ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ, நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். ஸ்ரீகந்தர் மலை என்னென்னை நெல்லை நியூஸ் ஏஜென்சி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி, நமது பிரதமர் நரேந்திர மோடி வாழிய வாழிய வாழியவே, நேதாஜி புகழ் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, நேதாஜி புகழ் வாழியவே. தேசிய ராணுவம் கண்ட வங்கத்து சிங்கம் நேதாஜி.